வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பிரதேசங்களில் மீளெழுச்சி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகள். வவுனியாவில் முன்னிலை பெற்ற அனுர கட்சி. தென்பகுதியில் அதிக ஆசனங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி. அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் பல சபைகளில் இழுபறி. தேர்தல் பணி செய்த அரச ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை. தேர்தல் ஆணைக்குழு விசேட தீர்மானம். தமிழதாயகத்தில் யாழில் மிக குறைந்த வாக்களிப்பு வீதம் பதிவு. தேசிய ரீதியில் வாக்களிப்பில் முதலிடம் பெற்ற மன்னார். தமிழர்கள் ஒரே தேசமாகவே சிந்திக்கின்றனர். கட்சிகளே தமிழ் மக்களை பிரிக்கின்றார்கள் என்கிறார் நிலாந்தன். பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல். வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்லாமாபாத் சூளுரை. ஜெர்மனியின் புதிய சான்சலராகும் ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் நாடாளுமன்றத்தில் 2வது வாக்கெடுப்பில் வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயக பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன பெருமளவான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. குறிப்பாக யாழ் மாநகர சபையின் போனஸ் ஆசனத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் அதற்கு சம போட்டியை வழங்கியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போனஸ் ஆசனம் உட்பட 12 ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளது. அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. வடமராட்சி தெற்கு பிரதேச சபையில் 13 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ள அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 7 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் மான் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் மக்கள் கூட்டணியும் கணிசமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அதேபோன்று தேசிய தலைவரின் சொந்த இடமான வல்வெட்டித்துறை பிரதேச சபையின் அதிகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமாகியுள்ளது. உடல் நலக் குறைவுக்கு மத்தியிலும் தமிழ் தேசிய செயற்பாடுகளில் முன்னின்று செயற்படும் MK சிவாஜிலிங்கம் வல்வெட்டித்துறை நகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிங்கள பேரினவாத தேசிய கட்சிகளை வல்வெட்டித்துறை மக்கள் முற்றாக புறக்கணித்துள்ள சம்பவம் கவனத்தை பெற்றுள்ளது. எனினும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் 8 ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5 ஆசனங்களையும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 4 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. சாவகச்சேரி நகர சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன தலா 6 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி மற்றும் பூனகிரி பிரதேச சபைகளின் அதிகாரத்தை தனி பெரும்பான்மையுடன் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. பச்சிலைப்பள்ளியில் 6 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா 3 ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. வவுனியா மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுள்ளதுடன் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டணி குறிப்பிடத்தக்க ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆதிக்கம் செலுத்தியுள்ளதுடன் சில சபைகளில் தனித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலையை அந்த கட்சி உறுதி செய்துள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியுள்ளதுடன் மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை பெறும் பட்சத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களை தன்வசப்படுத்தியுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. முசலி பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 4 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களை தன்வசமாக்கியுள்ள அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய கட்சிகளின் ஆதரவின்றியே ஆட்சியமைக்கும் நிலையை இலங்கை தமிழரசு கட்சி எட்டியுள்ளது.
பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது. குறிப்பாக மண்முனைப்பற்று மேற்கு பிரதேச சபையில் 10 ஆசனங்களுடன் தனி பெரும்பான்மையுடன் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளதுடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் கட்சியும் தலா 3 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளன. கோர்லைப்பற்று பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி 8 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 6 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. திருகோணமலை மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் அதிகம் செறிந்து வாழும் பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபையில் அதிகமான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. அதேபோன்று 13 ஆசனங்களை கொண்ட மூதூர் பிரதேச சபையில் 5 இடங்களை இலங்கை தமிழரசு கட்சியும் 4 ஆசனங்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கைப்பற்றியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன தலா 3 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளன. தம்பலகாமம் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன தலா 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன தலா 2 ஆசனங்களை தம்பசப்படுத்தியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. நாவிதன்வழி பிரதேச சபை மற்றும் ஆலையடி வேம்பு பிரதேச சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை தனதாக்கியுள்ளது. எனினும் திருக்கோவில் பிரதேச சபையில் வண்டில் சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது வளமையை விட குறைவான வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்திலேயே அதிகளவு வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளமை சிறப்பம்சமாகும். மன்னார் நகரசபை, மன்னார் பிரதேச சபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. இந்த நிலையிலேயே மன்னார் நகர சபையில் 18 உறுப்பினர்களும், மன்னார் பிரதேச சபையில் 23 உறுப்பினர்களும், நானாட்டான் பிரதேச சபையில் 19 உறுப்பினர்களும், முசலி பிரதேச சபையில் 19 உறுப்பினர்களும், மாந்தை மேற்கு பிரதேச சபையில் 24 உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக கட்சி மற்றும் சுயேட்சை குழு சார்பாக 103 உறுப்பினர்கள் போட்டியிட்டனர். இதனையடுத்து 5 உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தும் 88 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 56.6% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 61% வாக்களிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 59.61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 70.15% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் கணேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வவுனியாவில் 59.56% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 68% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவத்தாட்சி அலுவலரான WUGM கேமந்திரகுமார தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60.69% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 139 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 60% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், வாக்கெண்ணும் பணிகள், முடிவு அட்டவணைப்படுத்தல் மற்றும் ஆதரவு சேவைகள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான கடமைகளில் ஈடுபட்ட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் செயல்முறையை சுமூகமாக நடத்துவதற்கு பங்களித்த அரசு அதிகாரிகளின் முயற்சிகளை அங்கீகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். முல்லைத்தீவில் இருந்து ஒரு ஆசிரியர் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் கட்சிகளுக்கு வெற்றியாக வர தொடங்கியக்குள்ள ஒரு குறிப்பு போட்டிருந்தார். கிளிநொச்சி சிறியரோட நிற்குது, முல்லைத்தீவு ரவிகரனோட நிற்குதுண்டு. அதுக்கு சுமந்திரனுக்கு ஆதரவான ஒரு கிளிநொச்சி வாசி, அவர் முன்ன உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர், ஒரு குறிப்பு போட்டிருந்தார். யாழ்ப்பாணம் சுமந்திரனோட நிற்குதுண்டு. பிரச்சினை திருப்பியும் தனித்தனி நபர்களோட நிற்குதுன்னு பார்க்கிறோம். இந்த மக்களை தேசமாக இவர்கள் ஒன்றாக விடுகிறார்கள் இல்லை. குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் பெயர்களை சொல்லி இவரோட நிக்கன்னு சொல்றோம். கிளிநொச்சியில தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வெற்றி பெருமைக்குரியது. அதே நேரம் அந்த வெற்றிக்குள் சுமந்திரனுக்கு ஒரு செய்தி இருக்கு. அதுபோல தமிழரசு கட்சி கிளிநொச்சிக்கு வெளியே பெற்ற வெற்றிகளில் சுமந்திரனுக்கு ஒரு பங்கு இருக்கு. இதுல சுமந்திரன் தனக்கு கிடைச்சிய வெற்றியை வச்சுக்கொண்டு தமிழரசு கட்சிக்குள் தன் ஸ்தானத்தை மேலும் பலப்படுத்தலாம்.
அதே நேரம் ஸ்ரீதரன் தான் அசைக்க முடியாத ஒரு தளத்தை கொண்டிருக்கிறார் என்பதை திரும்பவும் நிரூபிச்சிருக்கார். தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு நிலையான வாக்கு வங்கியை கொண்ட ஒருவர் என்பதை தான் நிரூபிச்சிருக்கார். அப்ப ஏற்கனவே 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கு. நீதிமன்றத்தில் நிக்கணும். கட்சி தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிற்கும் வாய்ப்புகளை தான் இது காட்டுது. அதே பலத்தோட 2 பேரும் இருக்கணும். சுமந்திரன் மேலும் பலம் அடைந்திருக்கிறார். பிரச்சனை இந்த வெற்றிகளில் இருந்து கற்றுக்கொண்டு ஒரு புதிய ஒருங்கிணைப்புக்கு போகலாம். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை என்று ஒன்று உருவாக்கி இப்படி ஒரு அலையன்ஸுக்கு வந்திருக்கு. அதன் மூலம் அவர்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறி இருப்பதாக தெரிகிறது. இப்படி மேலும் அலையன்ஸை கூட்டிக் கொண்டால் அங்கால போகலாம். இது எல்லாமா எங்களுக்கு காட்டுற செய்தி என்னென்றால், நான் சொன்ன இந்த முல்லைத்தீவு ஆசிரியர் போட்ட அந்த குறிப்பு, பிறகு உள்ளூராட்சி சபை உறுப்பினர் முன்னாள் கிளிநொச்சி அவர் போட்ட குறிப்புகளை பார்க்க தனி நபர்களோட இல்ல தமிழ் மக்கள் தாங்கள் தேசம் என்று இப்பொழுது உணர்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட என்பிபிக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 24% என்று நினைக்கிறேன். அதே நேரம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் 1,40,000 தாண்டும். என்பிபிக்கு 80,000 சொச்சம். அப்படி பார்த்தால் கடந்த முறையும் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக சிந்தித்துத்தான் நின்றார்கள். ஆனால் இந்த கட்சிகள் தான் அவர்களை கட்சி விசுவாசிகளாக பிரித்தன. இப்பொழுதும் பிரிக்கின்றன. ஒரு போட்டி தவிர்ப்புக்கு போகக்கூடிய அந்த தேசிய மனம், அந்த தேசிய பிரச்சனை, அந்த தேசிய ஒருங்கிணைவு இந்த முறையும் இந்த கட்சிகள்கிட்ட வரையில. என்னுடைய இளம பருவம் நான் நினைக்கிறேன் 1984 ஆண்டிலிருந்து இன்றைக்கு 2025 ஆண்டு வரையும் நான் ஒரே ஒரு கட்சியில தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். தற்சமயம் அந்த கட்சியை விட்டு தமிழரசு கட்சியிலே அந்த கட்சியின் கொள்கைகள் என்னை புறக்கணித்த காரணத்தினால் நான் மத்திய குழு உறுப்பினர் பதவியை கடிதம் கொடுத்து இப்ப தற்சமயம் எங்களுடைய தமிழரசு கட்சியிலே இணைகிறதுக்கு விண்ணப்பம் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் 6 மாதமாக பதிவுக்கு போடாமல் அதை குப்பை தொட்டியில் போட்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை உனக்கு பிரதேசபை தாரதாக கூறி கடைசி 2 நாட்களுக்குள் எனக்கு சொன்னார், அது நாங்கள் வேற கட்சிக்கு வேற எங்களுடைய பயணித்தவர்களுக்கு கொடுத்துட்டோம் என்று சொன்னார். மூலக்கிளைய உறுப்பினர்கள் தம்பி ஈசன் மற்றும் அந்த கிளையை சேர்ந்த 9 பேர் கையெழுத்து வச்சு மூலக்கிளை அவைகளுக்கு கடிதம் கொடுத்தது. எங்களுடைய பிரதேசத்தில் இன்னார நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்று அதையும் அவர் தூக்கி எறிந்த காரணத்தினால் என்னுடைய உற்ற நண்பனும் அவரும் சதி செய்த காரணம் என்னவென்றால், நான் இந்த கட்சிக்குள்ள போனால் இவளை விட நான் முன்னுக்கு வந்துடுவேன் என்றும் தங்களுடைய சில சூழ்ச்சிகள் அதுகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்றும் என்னை புறக்கணித்து விட்டதால நான் என் சொந்த விருப்பத்துக்கு நாங்கள் சுயேட்சை குழுவாக தனித்து நின்று இன்றைக்கு அமோக வெற்றியை ஈட்டி கண்ணூர் பிரதேசத்தில் வென்று இருக்கின்றேன். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்வது இது 4வது சந்தர்ப்பமாகும். இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் பெங்களூரில் த ஹிந்தி செய்தித்தாளின் 5வது பதிப்பு தொடர்பாக நடைபெறும் விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் கர்நாடக முதலமைச்சர் ஸ்ரீ சீதாராமையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல், வணிகம், கல்வி, விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பிற்கிணங்க அஜய் பங்கா இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். 20 வருடங்களின் பின்னர் உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பிற உயர் அதிகாரிகளை சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை விரைவுபடுத்துதல், தனியார் முதலீட்டை ஈர்த்தல் மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பகல்காம் தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் கீழ் நேற்றைய தினம் புதன்கிழமை பாகிஸ்தானின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் வான் பகுதி அமைப்புகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்திய வான்பரப்பில் இருந்து தமது நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது ஒன்று எனவும் அதற்கு தக்க பதிலடி சரியான இடத்தில் உரிய நேரத்தில் அளிக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் தற்காலிகமான மகிழ்ச்சி நீடிக்காது எனவும் துக்கம்
சூழ உள்ளது எனவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் விரைவில் தணியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் மேலும் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்தும் இரு நாடுகளும் பின்வாங்க வேண்டும் எனவும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திடீர் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா, ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் முன்னதாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை விட 6 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தமை ஃப்ரீட்ரிக் மெர்ஸின் கௌரவத்துக்கு குறிப்பிடத்தக்க அடியாகவும் நாட்டின் வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத தோல்வியாகவும் கருதப்படுகின்றது. 630 ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் முதலில் அவரை ஆதரிக்க மறுத்தவர்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வரவில்லை. எனினும் நாடாளுமன்றத்தில் பல மணி நேர விவாதத்துக்கு பின்னர் 2வது முறையாக வாக்கெடுப்பை நடத்த இணக்கம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மையை விட மேலதிகமாக 9 வாக்குகளை பெற்று நாட்டின் சான்சலராக ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பிரதேசங்களில் மீளெழுச்சி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகள். வவுனியாவில் முன்னிலை பெற்ற அனுர கட்சி. தென்பகுதியில் அதிக ஆசனங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி. அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் பல சபைகளில் இழுபறி. தேர்தல் பணி செய்த அரச ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை. தேர்தல் ஆணைக்குழு விசேட தீர்மானம். தமிழதாயகத்தில் யாழில் மிக குறைந்த வாக்களிப்பு வீதம் பதிவு. தேசிய ரீதியில் வாக்களிப்பில் முதலிடம் பெற்ற மன்னார். தமிழர்கள் ஒரே தேசமாகவே சிந்திக்கின்றனர். கட்சிகளே தமிழ் மக்களை பிரிக்கின்றார்கள் என்கிறார் நிலாந்தன். பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல். வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்லாமாபாத் சூளுரை. ஜெர்மனியின் புதிய சான்சலராகும் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ். நாடாளுமன்றத்தில் 2வது வாக்கெடுப்பில் வெற்றி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.